இந்த 100 நாள்ல ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு பெரிய திட்டங்கள் எதுவுமே வரல. 3 மாசம் தானங்க ஆயிருக்கு. 75 வருஷமா நீங்க இருந்தீங்க. என்னங்க பெருசா மாத்திட்டீங்க நீங்க சொல்லுங்க. 6 மாசம் வரைக்கும் நாங்க எந்த கேள்வி கேட்க மாட்டோம்னு முன்னாள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. 3 மாசத்துக்குள்ள நீங்க அப்படி கதறீங்க. உங்க பெருந்தன்மையா எங்க தலைவர் வந்து உங்க திட்டத்தை வச்சிருக்காருல்ல. நீங்க உங்க பேரு, உங்க தாத்தா பேரு, உங்க அப்பா பேரெல்லாம் வச்சிருந்தீங்க நீங்க. நாங்க எங்க தலைவர் பேர் விஜய் பேரா வச்சிருக்கோம். இல்ல கட்சி பேர் வெற்றின்னு இருக்குல்ல. இந்த 100 நாள்ல 546 குற்றச்சம்பவங்கள் வந்திருக்கு அப்படின்னு திமுக தரப்புல வந்து சொல்லப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க குற்றச்சாட்டுலாம் எடுத்து வச்சுன்னா அப்ப அப்படியே பக்கம் பக்கமா வரும், மூட்டை மூட்டையா வரும். சொல்லட்டுமா? இன்ன வரைக்கும் எந்த மினிஸ்டரும் ₹1 லஞ்சம் வாங்காம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மக்களுக்காக. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. அண்ணனின் சீர் பெண்களின் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் ஒரு பட்டு புடவை வழங்கிட ரூபாய் 812 கோடி ஒதுக்கீடு. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் நடிகர் சௌந்தரராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். அதாவது செய்தி தொடர்பாளராக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து தாவேக்கால நீண்ட வருடமா வந்து டிராவல் பண்றீங்க. எப்படி இருக்கு இந்த தருணம்? ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு. அஸ் வெல் கொஞ்சம் பயமும் பொறுப்பும் அதிகமாக இருக்கு. பயங்கிறது பொறுப்போட கலந்த பயம். ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக பார்க்குறேன் நான். நிறைய டேட்டாஸ் படிக்கணும். இதுவரையும் நான் பேசுனது தனி மனித கருத்தாக இருந்திருக்கும். இன்றைக்கி ஒரு கட்சி சார்ந்து ஒரு ஆட்சி சார்ந்து நான் பேசும்போது எனக்கான பொறுப்பு அதிகமாக இருக்குது. நான் அதை பயிற்சியும் எடுத்துக்கணும், டேட்டாஸ் நிறைய படிக்கணுன்ற விஷயங்களோட இருக்கிற மனநிலையில் தான் இருக்கேன். இப்போ ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கிறனால நீங்கள் அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து கட்சியினுடைய ரெப்ரசன்டேஷனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த ட்ராவல் டைம் இருக்குல்ல, தாவேக்கா சப்போர்ட்டராக பல்வேறு இடங்களில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஏங்க கட்சி ஆரம்பித்து 20வது நாளில் போய் நான் சேர்ந்தேங்க. சினிமா துறையில் முதலாக சேர்ந்த ஒரு நடிகன் நான் மட்டும்தான். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார், வரணும்னு கேட்டுக்கிட்டவன் நான். இப்போ கட்சி ரீதியாக ஒரு பக்கம் வந்து விமர்சனங்கள் அதிகமாக வரதை நம்ம பார்க்குறோம். இந்த 100 நாளில் வந்து இவங்க என்ன பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்படி என்ன 100 நாளில் இந்த தாவேக்கா ஆட்சி வந்து சாதனை பண்ணியிருக்கு? இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கல்ல, அதுக்கு தான் அவங்க வேலை பண்ணுவாங்க. நீங்கள் சாதனையை கேட்டிங்களா? வந்தோடனே வாழ்த்துக்கள், சூப்பர், உங்கள் கட்சியில் நாங்கள் நல்லா இருக்கோம்னு மக்கள் சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எதிர்கட்சி என்ன சொன்னாங்க, எதிர்கட்சி என்ன விமர்சனம் பண்ணாங்க, அதை தானே வைக்கிறீங்க. இதுதானே பேசும் பொருளாக இருக்குது. இன்றைக்கி மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்கள எதிராக பேசும்போது, அவங்கள கேள்வி கேட்கும்போது, அவங்கள விமர்சனம் பண்ணும்போது தான் பெருசாக பார்க்கப்படுது. ஒரு மனுஷன் இருக்க ப்ளஸ்ஸை யாருமே பார்க்க மாட்டாங்க. மைனஸ் என்ன இருக்கு, நான் உங்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நல்லதுக்கு கணக்கு தெரியாது. ஒரு வாட்டி கோஷ்டனா அவன் கோஷ்டான்ப்பா, சைக்கலாஜிக்கலாக ஒரு சொல்கிறேன் நான். ஸோ விமர்சனம் என்பது அரசியலிலும் கலைத்துறையிலும் சினிமா துறையிலும் எல்லாத்துலேயுமே, ஏன் பொது வாழ்க்கையில் உங்களுக்குமே விமர்சனம் வந்து நல்லதுன்றேன் நான். ஆனால் அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கணும். அவங்க வைக்கிற விமர்சனம் எங்களை வீழ்த்துவதற்காக மட்டுமே ஒழிய அவங்கள்ட்ட எந்த விதமான உண்மையான விமர்சனங்கள் இல்லைன்னு அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த 100 நாளில் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு பெரிய திட்டங்கள் எதுவுமே வரல அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஏங்க 3 மாதம் தானங்க ஆயிருக்கு. 75 வருஷமா நீங்கள் இருந்தீங்க. என்னங்க பெருசாக மாற்றிட்டீங்க நீங்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் என்ன பெருசாக நீங்கள் மாற்றிருக்கீங்க? 2 கட்சிகள் ஆண்டீங்கல்ல. 6 மாதம் வரைக்கும் நாங்கள் எந்த கேள்வி கேட்க மாட்டோம்னு முன்னாள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்படி கதறீங்க. சாதாரண அலுவலகத்துக்கு நம்ம பணிக்கு போனால் கூட 6 மாதம் ப்ரொபேஷன் பீரியட் இருக்குது. படிச்சுட்டு ஒரு இன்ஜினியராக போனாலும் டாக்டராக போனாலும் அந்த துறையில் 6 மாதம் நம்ம உட்காந்து கற்றுக்கிறதுக்கே ஒரு 6 மாதம் தேவைப்படும். சரௌண்டிங் என்ன, அந்த சிச்சுவேஷன் என்ன, அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் தேவைப்படும். அப்போது இதுலேயே நாங்கள் 100 நாள் இதுலேயே நாங்கள் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கோங்க. இந்த 100 நாளில் எந்த கட்சியும் செய்யாத ஒரு சாதனை. 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வந்திருக்காங்க தலைவர் விஜய் அவர்கள். திட்டங்கள் என்பது நல்லா இருந்தால் ஏன் மாற்றணும்? ஒரு திட்டம் நல்லா இருக்குன்னா ஏன் மாற்றணும்? ஆனால் அந்த திட்டத்துக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன லீக்கேஜ் இருக்குது, என்னென்ன முன்னேற்றம் அடையாமல் இருக்குன்றத பிரித்து மேய்ஞ்சு அதில் என்ன பெட்டராக கொடுக்க முடியுன்றதுல தானே நம்ம பார்க்கணும். அப்படி பெருந்தன்மையாக எங்கள் தலைவர் வந்து உங்கள் திட்டத்தை வச்சுருக்காருல்ல. நீங்கள் உங்கள் பேர், உங்கள் தாத்தா பேர், உங்கள் அப்பா பேரெல்லாம் வச்சுருந்தீங்க. நீங்கள் நாங்கள் எங்கள் தலைவர் பேர் விஜய் பேரா வச்சுருக்கோம். ஒரு காமன் பேர் வெற்றி. விஜய் பேர் வெற்றி, அதை அப்படி வச்சுட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா? வெற்றின்றது காமனான பேர். உங்களுக்கும் பயன்படும், எனக்கும் பயன்படும். அது ஒரு பாசிட்டிவ் சைன். அது தாய்மாமன் சீர், அண்ணன் சீர், ஒரு டிஎன் வெற்றி திட்டம். வெற்றி என்பது ஒரு பாசிட்டிவான வார்த்தைங்க. விஜய் திட்டம் நான் சொல்றேன். நாங்க கட்சி பேர் வெற்றின்னு இருக்குல்ல, அது ஒரு காமன் வேர்டு. திராவிடம் என்பது வேறு, தமிழ் என்பது வேறு. வெற்றி என்றது எல்லாருக்குமே பொதுவான வார்த்தை. அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? மக்கள் இந்த 100 நாள்ல வந்து ரொம்ப சௌகரியமா மக்கள் வந்து அண்ணன் சூப்பரா ஆட்சி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா என்ன? ஆமா, சந்தோஷமா இருக்காங்க. நான் எங்க போனாலும் நல்லா இருக்கு, உங்க ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சில குறைகளும் சொல்றாங்க.
ஒரு சில குறைகளும் சொல்றாங்க, என்ன இல்லைன்னு சொல்ல. 100% வந்து யாருமே மக்களை திருப்திப்படுத்த முடியாது. கடவுள் நாளைக்கு கடவுளே வந்து ஆட்சி செய்தாலும் அந்த கடவுளை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம உடம்புக்குள்ளேயே நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. ஒரு ரேஷியோ எடுத்துக்கோங்க. ஒரு காலத்துல வந்து 100 பேர் இருக்கிற உலகத்துல ஒரு 10 பேர் 20 பேர் கெட்டவனா இருப்பான். அவனுக்குள்ள ஒரு மிருக குணம் இருக்கும். கம்மியான பர்சன்ட் குற்றவாளிகள் இருப்பாங்க. இன்னைக்கு அது வளர்ந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு பல்வேறு காரணம் இருக்கு. வாழ்க்கை முறை மாறி இருக்கு, உணவு முறை மாறி இருக்கு, பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கு, தேவைகள், ஆசைகள், பேராசைகள், குற்றங்களா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. ஆனா எல்லா மக்களையும் திருப்திப்படுத்தணும், எல்லா மக்களையும் பாதுகாக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு. திரைத்துறை சார்ந்தவங்க நம்ம துறையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காருப்பா அப்படின்னு வந்து சொல்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி என்ன சொல்றாங்க? சந்தோஷப்படுறாங்க ஐயா சந்தோஷப்படுறாங்க. இப்போ என் ஃபேமிலில இருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்புக்கு வரும்போது, முதலமைச்சர் பதவிக்கு வரும்போது சந்தோஷம் தானே. இது சினிமா துறை மட்டும் இல்லைங்க. நான் சொல்றேன், நான் நார்மலா நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்றேன். அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணனா, புள்ளையா, தம்பியா, மாமனா எல்லாரும் கொண்டாடுறாங்க. நேத்து ஆகஸ்ட் 15க்கு நான் கோடம்பாக்கம் புலியூர்ல ஒரு பள்ளிக்கூடத்துல, ஒரு பால்வாடி பள்ளிக்கூடத்துல போய் நான் கொடியேத்துறேன். ஒரு 25 குழந்தைகள், 3 வயதிலிருந்து 5 வயது வரைக்கும் 25 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு முதல்வர் யாருன்னு கேட்கிறேன். விஜய் அப்படின்னு கத்துறாங்க. 3 வயதிலிருந்து 5 வயது குழந்தைகள். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இன்னைக்கு 3 வயசு குழந்தைக்கு முதல்வர் யாருன்னு எந்த ஸ்டேட்ல போய் கேளுங்க. அப்போ இதுதான் வெற்றி, இதுதான் மக்களுடைய சந்தோஷமாக நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த 100 நாள்ல 546 குற்றச்சம்பவங்கள் வந்திருக்கு அப்படின்னு திமுக தரப்புல வந்து சொல்லப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க குற்றச்சாட்டுலாம் எடுத்து வச்சுன்னா அப்ப அப்படியே பக்கம் பக்கமா வரும், மூட்டையா வரும். சொல்லட்டுமா? இதுக்கு நேரம் இல்லை எனக்கு. அவங்க ஆட்சியில் இருந்தா எதிர்க்கட்சி அவங்க எப்படி தான் பலமுறை பார்த்துட்டோமே. திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக வந்து கேள்வி கேட்பாங்க, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக வந்து கேள்வி கேட்பாங்க. ஐயா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை பத்தி கிழிச்சு தொங்க விட்டாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டை வெளியே கொண்டு வந்தவர். அவரோட சேர்ந்து மறுபடியும் பயணிக்கிறாரு. ஏடிஎம்கில் இருக்கும் டிஎம்கில் மாத்தி ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. இது என்ன கொள்கை ரீதியான ஒரு நிலைப்பாடு? அவங்களுக்கு தேவைன்னா என்ன வேணா பேசுவாங்கய்யா. அவங்களுக்கு தேவைன்னா என்ன வேணா பேசுவாங்க. ஆனால் அதில் உண்மை இருக்கணும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு விமர்சனத்தில் உண்மை இருக்கணும், ஒரு குற்றச்சாட்டில் உண்மை இருக்கணும். இப்போ இந்த 546 குற்றச்சாட்டு யார் வச்சது? திமுக. இப்போ அவங்க அதை தான் சொன்னேன். நான் வந்து சாக்கா மூடையா தூக்கிட்டு வருவேன். ஏங்க அவங்க ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்க. பெரிய தலைவர்களுக்கு, முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு. எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஆம்ஸ்டாங் அண்ணன் சொல்றேன். என்ன பண்ணீங்க? அவர் கொலையை நீங்க காப்பாத்திட்டீங்களா? முன்னாடியே ஸ்மெல் வந்திருக்குல்ல, அவர் கொலை பண்ண போறாங்கன்னு இது காவல்துறைக்கு தெரியும்ல, அவங்க ஆட்சியாளருக்கு தெரியும்ல. ஒரு பெண் வந்து கோயம்புத்தூர்ல கொலை பண்ணப்படுறாங்க, திருப்புவனத்துல ஒரு கொலை, அங்க ஒரு கொலை. எத்தனை கொலைகள் நடந்தது, எத்தனை குற்றங்கள் நடந்தது, எத்தனை பாலியல் வன்முறைகள் நடந்தது. போதை கலாச்சாரம் எப்படிங்க வந்துச்சு? அதிகமா அந்த கொரோனா டைம்ல தமிழ்நாட்டுல அதிகமா விற்கப்பட்டிருக்கு போதைப் பொருள், உள்ள வந்திருக்கு. ஏன் தடுக்கல? நீங்க ஊத்தி வேற வந்து ஆழமா வளர விட்டீங்க. இன்னைக்கு நாங்க வந்து 3 மாசத்துல உட்கார்ந்த போது கேள்வி கேட்கறீங்களா? கேள்வி கேளுங்க, பரவாயில்ல. எங்களுக்கு நேரம் வேணும். 3 நாளைக்கு முன்னாடி கன்னியாகுமரியில 2 பெண் குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் வந்து மதுபானத்தை வந்து ராவா குடிக்கிறாங்க. எனக்கு அப்படியே மாதிரி கோபம் பயங்கரமா வந்து ரொம்ப வெறுப்பா இருந்து பயமாவும் இருக்கு. ராவா குடிச்சாங்க தலைவா. இது யாரு அம்மா அப்பா வளர்த்து விட்டாங்களா? இதை குடிங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஒரு கவர்மெண்ட் சொல்லுமா அது குடிங்கன்னு சொல்லுமா? அந்த குழந்தைக்கு ஏன் குடிக்கணுன்ற எண்ணம் வந்துச்சு? அதுதான் சொன்னேன். பழக்க வழக்கம், வாழ்க்கை முறை, நிறைய காரணிகள் இருக்கு. சைக்கலாஜிக்கலா, உளவியலா நிறைய காரணிகள் இருக்கு. அதுக்கு எல்லாரும் பொறுப்பேற்றுக்கணும். கவர்மெண்ட்டும் பொறுப்பேற்றுக்கணும், மக்களும் பொறுப்பேற்றுக்கணும், ஒரு பேரண்ட்ஸும் பொறுப்பேற்றுக்கணும். தன் பிள்ளைகளை என்ன பண்றாங்க, எது பண்றாங்கன்னு பார்க்கணும். இது கெட்டது, அது கெட்டதுன்னு, இது நல்லது நம்ம பிரிச்சு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஆசிரியர்கள் சொல்றாங்க, எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குங்க. கவர்மெண்ட் மட்டும் தான் பொறுப்பு கிடையாது. எந்த ஆட்சியாளர்களா இருந்தாலும், ஏன் கடவுளே வந்தாலும் நான் சொல்றேன், அதுதான் சொல்றேன். இன்னைக்கு 717 மதுபான கடையை வந்தோடனே மூடி இருக்கும். தலைவர் முதல்வர் அவர்கள் உடனே மூடி இருக்காரு. எங்கெங்க பள்ளிக்கூடம் இருக்கு, பக்கத்துல மதுபான கடை இருக்கா, கோயில் பக்கத்துல இருக்கா, மக்கள் அதிகமா வாழ்ற இடத்துல இருக்கா, தூக்கு. அப்படி ஒரு வருமானம் வேண்டாம். இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியும்? நான் இன்னொரு பக்கம்லாம் யோசிக்கிறேன். இவங்கள சுத்தமா ஒரு விஷயத்தை நம்ம எராடிகேட் பண்ணாலும் எதுலாம் போதை வரும்னு கண்டுபிடிக்கிறாங்கய்யா. மெடிக்கல்ல போய் மாத்திரையை வாங்கி என்னென்னமோ பண்றாங்க. எனக்கு என்னன்னா ஒரு ஊறி போய் கிடந்திருக்கு. இந்த கடந்த ஆட்சியாளர்கள் உடைய ஆட்சியில மாணவர்கள், இளைஞர்கள் நிறைய பேர்
கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக கிடக்காங்கய்யா. இது நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு நாட்கள் ஆகும். என் குடும்பத்தில் சொல்கிறேன்யா, என் அண்ணன் அவருடைய மனைவியும் குழந்தையும் இறந்துட்டாங்க கார் ஆக்சிடெண்ட்டில். ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத ஒரு நல்ல மனுஷன். இன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி குடிக்க அடிமையாயிட்டார். அவரை நாங்கள் மீட்டெடுக்கிறதுக்குள்ள பெரும்பாடாயிடுச்சு. அப்போது ஏதோ ஒன்று அவங்கள வந்து அது தேட வைக்குது. அப்புறம் சைக்கலாஜிக்கலாக அவரை உட்காந்து புரிய வச்சு அவர் தனிமையை போக்கி பண்ணுறதுக்கு எங்களுக்கு 3-4 வருஷம் ஆச்சு. ஒரு நல்ல மனுஷனை கொண்டு வரதுக்கே 4 வருஷம் ஆச்சு எங்களுக்கு. விஜய் அவர்கள் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. எப்பதான் பேசுவார்? நாங்கள் பேசாமல் இருக்கும்போதே சூப்பராக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. பேசுனா என்ன ஆவீங்க? நான் ஒரு மேடையில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் சொன்னேன். எல்லாருமே வந்து விஜயை வந்து விமர்சிக்கிறாங்க. அசம்பிளியில் வந்து பேசுங்க சிஎம், வாயத்தரங்க சிஎம்லாம் பேட்ச்லாம் போட்டு வராங்க அப்படின்னு. நான் ஒன்று சொல்கிறேன், என்னுடைய புரிதல், என்னுடைய இதை வச்சு சொல்கிறேன். ஒரு காலத்தில் வீரம் எதை வைத்து மதிப்பிடப்பட்டது? எதை வைத்து மதிப்பிடப்பட்டது என்றால், போர்க்களத்தில் 100 பேர் 1000 பேரை ஒருத்தர் நின்று அடித்து சண்டை போட்டு கொன்று அப்படியே அந்த நாட்டுக்காகவும் அந்த மண்ணுக்காகவும் அந்த மக்களுக்காகவும் போராடி உயிரோட வரான் பார்த்தீங்களா, அதுதான் வீரமாக பார்க்கப்பட்டது. உடல் வலிமையை வீரமாக பார்க்கப்பட்டது, மூளை வலிமையை வீரமாக பார்க்கப்பட்டது. இன்னைக்கு மௌனம் தான் மிகப்பெரிய வலிமையாக நான் பார்க்குறேன். ஒரு தலைவனாக இருக்கவன் மௌனமாக அதை ஒரு எங்கே பேசணும், அது எங்கே பேசக்கூடாதுன்றது மிகப்பெரிய வலிமையாக பார்க்குறேன். ஏன்னா ஒரு 8 கோடிக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் முதல்வர் தான் பேசக்கூடிய ஒரு வார்த்தை செயலாக மாறணும். தான் கூட பேசக்கூடிய வார்த்தை எந்த விதமான தவறையும் உண்டு பண்ணிடக்கூடாது. அப்படி நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது ஒருத்தனால சைலண்ட்டாக இருக்கிறது மிகப்பெரிய. இதுக்கு முன்னாடி நான் சொல்லி முடிச்சிடுறேன். முன்னாள் முதல்வர்கள்லாம் பேசியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அது ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ராட்டஜி. பேசி என்னங்கயா பண்ண போறீங்க? உங்களுக்கு இன்னைக்கு வேலை நடக்குதா இல்லையா? பேச வேண்டிய இடத்துல பேசுவார். அவரால் காந்தியாகவும் இருக்க முடியும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸாகவும் மாற முடியும். எங்க பேசணுமோ அங்க பேசுவார், எங்க அமைதியா இருக்கணுமோ அங்க அமைதியா இருப்பார். ஆனால் செயல் நடக்கும், நல்ல ஆட்சி நடக்கும். டீலிமிட்டேஷன் கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. காவேரி பிரச்சனை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. அறிக்கை கொடுக்குறாரு. தீர்மானம் நிறைவேற்றியாச்சுல, சட்டமன்றத்தில் டீலிமிட்டேஷன் பத்தி தீர்மானம் நிறைவேற்றியாச்சுல. அவங்க எல்லாமே ஆதரவு தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் எனக்கு பயமா இருக்கு, நாடாளுமன்றத்தில் போய் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. இங்க ஒரு நாடகம் போடுவாங்க, அங்க ஒரு நாடகம் போட போறாங்க. இடையில கனிமொழி அக்கா வேற சொல்லிடுச்சு, நிரந்தர நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாதுன்னு சொல்லி. என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. காங்கிரஸ் வந்து எங்க கூட இல்லை, இந்தியா கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அக்கா. அப்போ நாடாளுமன்றத்தில் போய் அவங்க போய் பிஜேபி கூட கூட்டணி வைக்க போறாங்களா? அவங்களுக்கு வந்து ஆதரவாக தெரிவிக்க போகிறாங்களா? அவங்களுடைய நாடகம் இன்னும் தொடரும். அடுத்தடுத்த இதெல்லாம் அவங்களுடைய ஃபேஸ் வெளியே வரும். சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் பேசும்போது சொல்கிறாரு, ஓட்டு போட்டுட்டோம் அப்படிங்கிறதோட ஒதுங்கிடாதீங்க, தொடர்ந்து வந்து எங்களுக்கு எதிரான சதிகள் நடந்துட்டு இருக்கு, எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு வந்து மக்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அப்போ வந்து அவருக்கே தோண ஆரம்பிச்சிருச்சோ, மக்கள்லாம் வந்து ஓட்டு போட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க, நம்மளுக்கு வந்து ஆதரவு வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டாரோ என்னமோ. அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும்ல. அதாவது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பிரதிநிதி மாண்புமிகு அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்லை நான் எங்களை மாதிரி தொண்டர்களோ வந்து மட்டும் விழிப்புணர்வாக இருக்கக்கூடாது. நான் தான் சொல்கிறேனே, கடவுளே வந்தாலும் மக்களும் விழிப்புணர்வோடு இருக்கணும். இன்னைக்கு ஒரு குழந்தை குடிக்குதுன்னா அது கவர்மெண்ட் மட்டும் காரணம் இல்லை, பெற்றவங்களும் காரணம், ஆசிரியரும் காரணம்னு நான் சொல்கிறேன். முள்ளு குத்திருச்சு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முள்ளு குத்திருச்சுன்னு நான் சொல்லுவீங்க, நீங்கள் போய் முள்ளை மிதிச்சிட்டீங்க. அப்போ பொறுப்புணர்வு என்பது மக்களுக்கும் இருக்குது, அரசாங்கத்துக்கும் இருக்குது. ஒரு கெட்ட சக்தி, ஒரு தீய சக்தி வந்து பரவும் போது நம்ம மக்கள் எல்லாமே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் விழிப்புணர்வு பண்ணுறோம். பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறார் விஜய் அப்படிங்கிற ஒரு. ஏன் சந்திக்கணும்? நீங்கள் சொல்லுங்கள், பத்திரிகையாளர் ஏன் சந்திக்கணும் சொல்லுங்கள். சந்திச்சா தானே மக்கள் என்னென்ன நினைக்கிறாங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சு. நாங்கள் தான் இருக்கோமே, செய்தி தொடர்பாளர்கள் பேசுகிறோம், அமைச்சர்கள் பேசுகிறாங்க, அவர் நினைக்கிறத வந்து அதிகாரிகள் செயல்படுத்துகிறாங்க, மக்கள் வந்து பார்த்துக்கிறாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க. வேற உங்கள் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறதுனால என்ன லாபம், சந்திக்காதனால என்ன நஷ்டம்? நீங்கள் பதில் சொல்லுங்கள். இல்லை, நேஷனல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் சந்திக்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியாளர் சந்திக்க மாட்டேங்கிறாரு. அல்லது அரசு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அங்க வந்து பத்திரிகையாளர் புறக்கணிக்கப்படுறாங்க அல்லது ஓரமா ஒதுக்கி விட்டுறாங்க. இந்த மாதிரி திரும்ப திரும்ப இதை வந்து பிரபகண்டா பண்ணாதீங்க. எல்லார் மேலேயும் அவருக்கு மதிப்பு உண்டு. சினிமாவில் இருக்க பத்திரிகையாளருக்கு நல்லா தெரியும் அவர் எப்படி பத்திரிகையாளரோட சந்திச்சாரு, அவங்களை கூப்பிட்டு எப்படி உணவு கொடுத்தாரு, எப்படி பழகுனாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு, அவங்க கூட எப்படி பழகணும்னு அவருக்கு தெரியும். இது வந்து தேவையா தேவையில்லைன்றது அவர் முடிவு பண்ணணும். அது நீங்கள் எப்படி வலுப்படுத்து, நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து இல்லை நீங்கள் பேசி ஆகணும், நீங்கள் எப்படி வந்து கட்டாயப்படுத்த முடியும்? அது ஏதாவது அரசியலமைப்பில் இருக்கா? ஒரு முதல்வர் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சே ஆகணும், அது ஒரு அஜெண்டாவா?
பைலா இருக்கா? எப்படி மோடியும் ஜெயலலிதாவும் பத்திரிக்கையாளரை தவிர்த்தாங்களோ அதே மாதிரி இவரும் தவிர்க்கிறாங்க. ஐயா, எல்லா டிபேட் உங்களை மாதிரி ஊடகவியாளர்கள் கேட்குற கேள்விங்க அது. அதான் சொல்ல, அது தனிப்பட்ட விஷயங்கய்யா. நான் பேசினாலும் பேசாட்டியும் மக்களுக்கு நல்ல ஆட்சி நடக்கணும், அவ்வளோதான். செயல் தான் இங்கே இருக்கணும். அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய ஸ்டைல் வச்சுக்கலாமே. எம்ஜிஆருக்கு ஒரு ஸ்டைல் இருந்ததுங்கய்யா, ஓகே. அம்மா ஜெயலலிதாவுக்கு ஒரு ஸ்டைல் இருந்ததுங்கய்யா. ஐயா கலைஞருக்கு ஒரு ஸ்டைல் இருந்தது. கலைஞர் நல்ல தமிழ் பேசுவார், நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயம் பேசுவார். அறிஞர் அண்ணா, காமராஜர், எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. அந்த மாதிரி எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு இது ஒரு ஸ்டைலாக நீங்கள் வச்சுக்கோங்க. அரசு அலுவலகங்களில் ஊழல் கம்மியாயிடுச்சு, லஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் சில 2% கமிஷன், 3% கமிஷன்லாம் ஏதோ இருக்காமே, அப்படி எதுவும் இருக்கா? இன்ன வரைக்கும் எந்த மினிஸ்டரும் ₹1 லஞ்சம் வாங்காமல் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மக்களுக்காக. எடுத்துக்காட்டுக்கு மின்சாரத்துறையாக இருக்கட்டும், சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், பள்ளிக்கல்வித்துறையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அலாட்மெண்ட், ஜாப் அலாட்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் எல்லாமே ஒரு பைசா லஞ்சம் வாங்காமல் அதிகாரிகளும் அமைச்சர்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் சாட்சி நீங்கள் போய் எடுத்து பாருங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்களா அவங்கள போய் கேட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணுங்க. எங்களை கேட்டிங்கன்னா பேசுறாரு. அதுதாங்க, அதுக்கு புஷி ஆனந்த் வந்து ஆதார் இருந்தா நீங்க, அதுதான் நானும் சொல்றேன். இப்ப ஆதார் இருந்தா கொடுங்க. அப்படி ஆதாரத்தோட கொடுக்குற அதிகாரிகளை உடனே சஸ்பெண்ட் பண்றோம். ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொன்னீங்கன்னா உடனே சஸ்பெண்ட் பண்றோம். அது எங்க கட்சிக்காரர்களாக இருந்தாலும் தூக்கி ஜெயிலில் போடுறோம். இங்க ஆதாரங்கள் ரொம்ப முக்கியம். சட்டம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. சட்டம் என்ன சொல்லுது? ஒரு குற்றவாளியாக இருந்தால் அதுக்கு அது சரியான தகுந்த ஆதாரங்கள் இருக்கணும். அந்த ஆதாரங்கள் வந்து நிரூபிக்கப்படணும். அதுதான் தீர்ப்பாக கிடைக்கும். அப்படி தீர்ப்பு எல்லாம் இங்கே தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியில், தலைவர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. லஞ்சம், லாவண்யம், ஊழல் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அமைச்சராக இருக்கட்டும் அல்லது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள், அதிகாரிகள் எல்லாருமே வந்து 0 டாலரன்ஸ் அகேன்ஸ்ட் கரப்ஷன், அதில் ரொம்ப தெளிவாக இருக்கீங்களா? ஆமாம், அதை தான் கொடுத்துட்டார் தலைவர். அப்படி தெரிஞ்சதுன்னா உடனே அவ்வளோதான், அவங்க வேலை பறிக்கப்படும், அவங்களுடைய நிலைமை மாறும். டிவிகேனுடைய அடுத்த விஷன் தான் என்ன? 2031க்குள்ள 1.5 ட்ரில்லியன் அளவுக்கு வளர்ச்சி திட்டங்கள், மக்களுக்கான ஒரு திட்டங்களை, பாதுகாப்பான, மனநிறைவான நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு இலக்கோட பயணிக்கிறோம். சட்டப்பேரவையெல்லாம் நடக்கிறதுனால புஷி ஆனந்த் அடிக்கடி வந்து ஒரு பிளாஸ்ட் ஸ்பீச்சை வந்து அங்கங்கே கவுண்டரில் கொடுத்துட்டே இருக்காரு. நீங்கள் பக்கத்துலேருந்து வேற பார்க்குறீங்க, எப்படி இருக்கு? உண்மையிலே வந்து அவர் வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் தூங்குறாரு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதோட வந்து நம்ம நடந்து கூட போக முடியாது ஒரு சில இடங்களுக்கு. அவ்வளோ கொடூரமான ஒரு பாதைகளில், சைதாப்பேட்டில் நீர்நிலைகளை வந்து க்ளீன் பண்ணணும். அந்த ஆகாய தாமரை க்ளீன் பண்ணணும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அந்த வயசில் அந்த ஜேசிபியில் ஏறி நின்று அதை க்ளீன் பண்ணி, இப்போ பருவமழை வரப்போகுது, மழைக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்குலாம் ப்ரிகாஷன்ஸாக இருக்கணுன்றத இறங்கி வெறும் பேப்பராக இல்லாமல் அது செயல்பாடு பண்ணதெல்லாம் உண்மையிலே வேறு லெவலாக நான் பார்க்குறேன். ஸோ ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு களத்தில் இறங்கி வேலை செய்கிறாரு புஷி ஆனந்த் அண்ணன். அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை உள்ள ஒரு ஆளு. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் தூங்குறாரு. அண்ட் வந்து மத்திய அரசு திட்டமாக இருக்கட்டும், இல்லை மாநில அரசு திட்டமாக இருக்கட்டும், அதை பிரித்து பார்க்காம மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை அதை கிடப்பில் போடாமல் உடனே எடுத்து செஞ்சுருக்காரு. இதன் மூலிமா 416 கோடி மதிப்புள்ள 868 கிலோமீட்டர் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 662 சாலைகளை வந்து மேம்பாடு பண்ணியிருக்காரு இந்த 100 நாளில் அவருடைய துறைக்கு கீழே. அண்டு இப்போது சில பேர்லாம் வேற ஒருத்தவங்க நம்ம இது பண்ணால் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேர் வந்துடும், இல்லை எதிர்கட்சிக்கு பேர் வந்துடலாம், அப்படிலாம் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் இருக்கிற ஒரு மனநிலையே சில பேருக்கு புரியவே மாட்டேங்குது. இதை நாங்கள் பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் எங்கள் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் வந்து இன்னும் நிறையா நாள் அவர் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான்லாம் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நேரமாக தூங்குன்னு நாங்கள் நிறைய சொல்லிட்டுருங்க, கேட்க மாட்டுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணாலும் பிளாஸ்ட்டு தான். நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. அண்ணனின் சீர் பெண்களின் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் ஒரு பட்டு புடவை வழங்கிட ரூபாய் 812 கோடி ஒதுக்கீடு. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.